வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிற பொருளாதார வல்லுநர் ஜெயரஞ்சன் அவர்களும், பொருளாதார ஆலோசகர் ஷியாம்சேகர் அவர்களும், பேராசிரியர் வி அரசு அவர்களும், கோவையிலிருந்து இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்திய சமூகத்தில் இருக்கிற நிலவுடைமை சமூக அமைப்பு தான் சாதிங்கிற பெயரில் சமூக நீதியை மறுக்குது. இந்த சமூக அநீதிக்கு மதம் ஒரு காரணம் இல்லை, கல்வி கடின உழைப்பு ரெண்டு மூலமாகவும் நாம் சமத்துவத்தை அடைந்து விட முடியும் அப்படின்னு நேற்று பெங்களூருவில் திபெத் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா அம்பேத்கரும் சமூக நீதியும் டாக்டர் அம்பேத்கரும் அப்படிங்கிற கருத்தரங்கத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது நிலவுடைமை சமூக அமைப்பே காரணம், மதம் அல்ல அப்படின்னு சொல்றார். நிலவுடைமை சமூக அமைப்புன்னு சொல்லும் போதே அதற்குள்ள மதம் ஒரு பகுதியாக இருக்குங்கிறது ஒரு அரசியல் புரிதல். ஆனால் அவர் அது இல்லாமல் அவர் சொல்கிறத புரிந்து கொள்ளணும்னா அது நிலவுடைமை உற்பத்தி அமைப்பு அப்படிங்கிற பொருளில் சொல்கிறாரு, பொருளாதார அமைப்புங்கிற பொருளில் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அது அப்படித்தானாங்கிறதை பற்றி நம்ம பேசலாம். கல்வியும் கடின உழைப்பும் சமத்துவத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த இரண்டை பற்றியும் பேசலாம். ஜெயரஞ்சன், நீங்களே தொடங்கி வைக்கலாம். நீங்கள் அவருடைய அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நம்ம சமுதாயம் வந்து ஒரு படிக்கட்டு நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம். அதில் வந்து யாரும் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம 7% வளர்கிறோம், 8% வளர்கிறோமே, அப்புறம் என்ன தடை இருக்குது அப்படின்னு கேட்கலாம் சில பேர், அல்லது பல பேர் கேட்கலாம். வளர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் எத்தனை சதவீதத்தில் வளர்கிறோம் அப்படிங்கிறதோ அல்லது ஜிடிபி வளர்கிறது மட்டும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்ததுனாக்கா நம்ம அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நலம் பெறணும், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வளர்ந்ததுன்னா அது வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுக்கு நிச்சயமாக இந்த பழைய கட்டமைப்பு அல்லது தொடர்ந்துகிட்டு இருக்க கட்டமைப்பு, பழைய கட்டமைப்பு மட்டும் சொல்ல முடியாது, பழசில் ஆரம்பிச்சதுன்னா கூட இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அது வந்து இப்போ தடையாக இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நில உடைமையை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. நில உடைமையாக வந்து யாருக்கு நிலம் அதிகமாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜாதிய படிக்கட்டில் யாருக்கு ரொம்ப கீழே வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து நில உடைமைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதாவது இல்லாமல் இருக்கிறவங்க, நிலம் இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறது பெரும்பாலானவர்கள் அவர்கள் தான். அது ஒரு பக்கம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இப்போ புதிய பல வாய்ப்புகள் உருவாகி வந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட இந்த இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அந்த தடைகள் தொடருது. அதுக்கு வந்து நம்ம அதை உணர்ந்து நம்மளுடைய அரசியல் சட்டம் இயற்றப்படும் பொழுது வந்து அதற்கு வந்து நம்ம இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானமாக முடிவு செய்து அதை கொண்டு வந்திருக்கிறது உண்மைதான். ஆனாலும் 10 வருஷமாக அதை நீடிக்கிட்டு இருந்தால் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இன்னும் சென்றடைய வேண்டிய தூரம் வெகு தொலைவில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப துல்லியமாக தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கல்வி எடுத்துக்கலாம். இப்போ தலாய் லாமா சொல்லியிருக்காரு வந்து கல்வியின் மூலமாக வந்து இதை நம்ம தகர்த்தரலாம் அப்படின்ட்டு. இப்போ கல்வி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதில் இந்த படிக்கட்டு வந்து அதுலேயும் தொடருது. என்ன தொடருது? யார் வந்து எங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்றதுலேருந்து ஆரம்பிச்சு, என்ரோல்மெண்ட்டில் ஆரம்பிச்சு, யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஆனால் ட்ராப் அவுட் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், 4வதுலேருந்து 5வதுலேருந்து 6வதுலேருந்து இடைநிற்றல். அந்த இடைநிற்றல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, யார் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் வந்து ஜாதிய படிக்கட்டில் கீழே இருக்காங்களோ, யார் பொருளாதாரத்தில் ரெண்டும் ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா கோட்டர்மினேஷன் சொல்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதார கட்டமைப்பும் சரி ஜாதிய கட்டமைப்பும் ஒன்றோட ஒன்று இயைந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது பெரும்பாலான நிலவரத்தில். அப்போது யார் வந்து பொருளாதார நிலையில் கீழே இருக்காங்களோ, யார் ஜாதிய கட்டமைப்பில் கீழே இருக்காங்களோ, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு கேரக்டர் வரும்போது அவங்க வந்து நிறைய இடைநிற்றல் அவங்கள்ட்ட நிறைய அதிகமாகிடுது. அப்போ அந்த கல்வியை வந்து அவங்களால தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வருது. 10வதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படிநிலைக்கு அடிப்படையான காரணம் மதமா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. அது வந்து மதம் இல்லைன்னு தலாய் லாமா சொல்றாரு. ஜாதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு வந்து இன்னும் ஒரு போதுமான அளவுக்கு யாரும் அந்த கேள்விக்கு உண்டான பதிலை இன்னும் யாரும் தேடி கண்டு அடைஞ்சதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்து பார்த்துருக்கேன், பல சிந்தனையாளர்களையும் படித்து பார்த்துருக்கேன். அதில் வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன் தான் இருக்கே தவிர, ஏன்னா அது அவ்வளோ பழமையான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒன்றும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஒன்றுமே கிடையாது. யார் உருவாக்கினா, எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருக்கு இன்னும் தெரியாது. ஆனால் என்ன நமக்கு தெரியும், இன்றைய சூழ்நிலை பிரத்யட்சமான சூழ்நிலை என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குங்கிறது மட்டும் தெரியும். அது வரைக்கும் தான் நம்மளால் சொல்ல முடியுது தவிர, ஏன்னா அது எதனால் உருவாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க, அது நம்ம வந்து எப்படி வந்து நோய் நாடியை வந்து நோய் முதல் நாட்டிட்டோம்னா எப்படி அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடலாமோ அதுமாதிரி அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடலாம். இது இன்ன வரைக்கும் புரியாத ஒரு பெரிய புதிர். அது
எல்லாரும் வெவ்வேறு சொல்யூஷன் சொல்கிறோமே தவிர இது எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எதனால் அது உருவாக்கப்பட்டது, எப்படி அது இயங்குதுங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல. அர்ஜுன் சம்பத். வணக்கம், நான் அர்ஜுன் சம்பத். சொல்லுங்க ஐயா. அவங்க ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ஜாதிங்கிற கட்டமைப்பு எப்படி, எங்கே, யாரால் உருவாக்கப்பட்டது என்பது குறித்து என்னால் இதுவரை கண்டடைய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு முறையில் அது சரிதான். இன்னும் ஆழமாக அதை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது, தேடி கண்டடைய வேண்டியிருக்கிறது. ஆனால் தலாய் லாமா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மையானது. இந்த சாதி பாகுபாடு என்பது வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது, ஒற்றுமைக்கு தடையாக இருந்தது என்பது வரலாற்றிலே பார்க்கின்ற போது நாம் நிறைய புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, அந்த சமூக வளர்ச்சிக்கு சாதி தடையாக இருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. சமூக வளர்ச்சிக்கு சாதி தடையாக இருக்குங்கிறத கிட்டத்தட்ட அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அந்த சாதி எங்கிருந்து தோன்றியது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நிலவுடைமை உற்பத்தியை சார்ந்து சாதி வந்து தோன்றியதுன்னு அவர் சொல்றாரு. மதத்திலிருந்து வரவில்லை அப்படின்னு தலாய் லாமா சொல்றாரு. அது எங்க தோன்றியது என்பதை இன்னும் நான் கண்டடையவில்லை அப்படின்னு சொல்லி ஜெயரஞ்சன் சொன்னாரு. நீங்க அந்த கருத்தை ஏற்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, நில உடைமையாளர்களிடமிருந்து சாதி தோன்றியது என்று சொல்வது என்பது அவ்வளவு சரியானதாக தெரியவில்லை. நான் அறிந்தவரை நம்முடைய சமூகத்தில் எத்தகைய ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால், இந்த சதுர்வர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரமம், அதுல வர்ணம் என்பது வேறு, ஆசிரமம் என்பது வேறு. அது சம்பந்தமான பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 4 வர்ணங்களை வைத்துக்கொண்டு ஒரு சமுதாய கட்டமைப்பை உருவாக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பேதம் இல்லை என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இப்ப இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதை காரணம் காட்டித்தான் அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னை பௌத்த சமயத்திற்கு மாற்றிக்கொண்டார். ஆனால் பௌத்த சமயத்திற்கு பிறகும் கூட இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த 4 வர்ண சமூக அமைப்பு அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் இருந்த பொருளாதார அமைப்பு சார்ந்ததா இல்ல மதம் சார்ந்ததா அப்படிங்கிற கேள்விதான் இதுல முக்கியமானதாக வருது. அன்றைய சமூக சூழல்ல இல்ல மதம் என்கின்ற கட்டமைப்பு உருவாவதற்கு முன்பாகவே இந்த 4 வர்ணம் என்பது இருக்கிறது. இந்தியாவிலே மதம் என்று எப்பொழுதும் யாராவது ஒருவர் வந்து ஒரு மதத்தை தோற்றுவித்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குவது என்பது நிகழ்ந்ததில்லை. புத்தர் அப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கினார், பௌத்த சங்கத்தை உருவாக்கினார். ஒரு மதமாக இருந்தது. அதற்கு பிறகு ஜைனர்கள், அது ஜைன மதமாக வந்தது. நம்முடைய நாட்டிலே மதங்கள் தோன்றவில்லை. மதம் என்று தோன்றியது பௌத்த மதம், ஜைன மதம் போன்றவைதான். நம்முடைய நாட்டிலே சமயங்கள் நிறைய தோன்றி இருக்கிறது, வழிபாட்டு முறைகள், சமயங்கள் நிறைய தோன்றி இருக்கிறது. அவை சங்கங்களாக ஒரு மதங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டது கிடையாது என்பதுதான் வரலாறு. நம்முடைய மன்னர்கள் மதம் சார்ந்து செயல்படவில்லை. முதலாக அசோகன் தான் புத்த மதத்திற்கு மாறி அதை ஒரு புத்த மத அரசாக அவர் செயல்படுத்தினார் என்பதுதான் வரலாறு. புத்த மதத்தை பரப்புவதற்கு அவருடைய மகள் சங்கமித்திரையே அவர் துறவியாக மாற்றி இலங்கைக்கெல்லாம் அனுப்பினார் என்பதெல்லாம் நாம் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. ஆகவே மதம் என்கின்ற கட்டமைப்பிலே இருந்து சாதி உருவானது என்று சொல்வது சரியானது அல்ல. அம்பேத்கர் அவர்கள் அசதம பதம் என்று சொல்லி பௌத்த மதத்திலே அவர் மிகுந்த ஆராய்ச்சி செய்து எழுதி இருக்கிறார். பேசலாம் சம்பத். அதுல பௌத்த மதத்திலே ஏராளமான ஜாதி வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள், வரதட்சணை கொடுமைகள் நிறைய இருக்கிறது. பேசலாம். இந்து சமயம் என்பது ஒரு மதம் சார்ந்து அடையாளப்படுத்தப்படுவது சரியானதல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த நில உடைமை பற்றி சொல்கிறது வந்து இது ஒரு பழைய ஒரு கருத்தியல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்போ அல்லது சேவை தொழில்களுக்கான வாய்ப்புகளோ அல்லது நிலம் இருந்தால்தான் எதையும் செய்ய முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம் அது. இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. நிலம் இல்லாதவர் கூட தன்னை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு உலகம் இன்றைக்கி நிலவுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒன்று. ஸோ அதனால் வந்து அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலாய் லாமா சொல்கிறது வந்து மிக மிக ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்வி, உழைப்பு, இது 2 அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக இன்றைக்கி கல்வியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட அவங்களால வந்து அதில் மேம்பட ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பள்ளியிலேருந்து இருக்குது. அதுதான் இந்த அவலம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க, உணவு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே
அவங்களுக்கு ஒரு கண்ணியமோ எல்லோரும் ஒரு சமத்துவமோ அந்த கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது, அதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்துறது இல்லை. இதுக்கு வந்து மதம் காரணம் இல்லைங்கிறது நிச்சயமாக வந்து என்னுடைய கருத்து. இதுக்கு காரணம் வந்து சமூக கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு. நம்ம வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்தோம், அதுல ஏற்பட்ட தோல்விகள் தான். அதுல எனக்கு வர்ற சந்தேகம், நீங்க சொல்றதுல வரக்கூடிய சந்தேகம், மதம் அதுல காரணம் இல்லைன்னு சொன்னா, இப்போ நம்ம 4 பேரும் சம்பத்தை சேர்த்து 5 பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், அல்லது இந்த தொலைக்காட்சி அலுவலகத்துக்குள்ள ஒரு 100-200 பேர் வேலை செய்கிறோம். இங்க வேலை செய்துட்டு இருக்கிற வரைக்கும் பிறப்பால யார் யார் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது யாருக்கும் தெரியறது இல்லை. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள திரும்பி வீட்டுக்குள்ள படி ஏறி உள்ள போகும்போது அங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு சடங்குலையும் பிறப்பு சார்ந்த பழக்க வழக்கங்கள் வந்து வந்துருது. அதை வந்து இப்ப இங்க நடக்கிறதாக இருந்தா நம்ம சமூகத்துல வந்து வேலை சார்ந்தது, வேலை பிரிவினை சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பிரச்சனையாக அது உள்ளுக்குள்ள நிற்கும்போது அதை மதம் சார்ந்ததுன்னு சொல்லாம அல்லது வேறு பண்பாடு சார்ந்ததுன்னு சொல்லாம நம்ம பொருளாதாரம் சார்ந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்க சொல்லும்போது. என்னை பொறுத்த மட்டும் 2 விஷயங்கள். ஒண்ணு அது பொருளாதாரம் சார்ந்தது, இன்னொன்று சாதி சார்ந்தது. ரெண்டுத்துலயும் இருக்கு. சாதிங்கிறது எது சார்ந்தது? அது வந்து நிச்சயமா வந்து மதம் சார்ந்தது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னாக்கா, நீங்க வந்து எந்த மதத்துக்கு போனாலும் இப்போ ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருவர் மாற்றிக்கொள்கிறார். தன்னை வந்து சமூக ரீதியாக அது தனக்கு மாற்றம் ஏற்படும்ன்ற நம்பிக்கையில் ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்கிறார். ஆனாலும் அந்த மாற்றத்துக்கு பிறகும் சமூகம் அவர் எந்த சாதியை சேர்ந்தவர்னு தான் பார்க்குறதே ஒழிய எந்த மதத்தை சேர்ந்தவர்னு நிச்சயமாக இந்த நாட்டில் பார்க்கறதில்ல. அதுதான் யதார்த்தம். பேராசிரியர் அரசு வணக்கம். முக்கியமான இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாதி எப்படி தோன்றியது அப்படிங்கிற அந்த கேள்வி பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு, நிறைய பேசியிருக்கிறாங்க. வரலாற்றியல் அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள் எல்லாம் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இப்போது நம்ம ஊரை பொறுத்தவரை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழை பொறுத்தவரை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து பழைய காலத்து இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குடிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறத அங்கே நிறையா இருக்கிறாங்க. ஒரு 50-60க்கு மேலே ஒரு குடிகள் பற்றி சொல்கிறாங்க. அந்த குடிகள்னால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறவர்கள், அந்த வேலையை சார்ந்து அவர்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. ஆகையினால இந்த வேலை சார்ந்து ஒரு மனிதர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது என்பது உண்மை. அது கால வளர்ச்சியில் அது எப்படி வந்தது, எப்படி மாறினது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய சோகம். அதில் தலாய் லாமா சொல்கிறது அடிப்படையிலேயே ரொம்ப தவறானது. எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இந்திய அளவிலேயோ வேறு எங்கேயுமே நாம் விரிவாக பேசுகிறது இந்த 4 வருணம் பற்றி தான். இந்த 4 வருணம் அப்படிங்கிற கோட்பாடு இந்து மதத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. ஸ்ருதி, வேதம், இல்லை சார், வேதம், ராமாயணம், ஸ்மிருதி, மனு. இந்த மனு என்று சொல்லக்கூடிய நூல் தான் இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு அடிப்படை வேத நூல். பகவத்கீதை எல்லாவற்றையும் சொல்கிறார். இந்த எல்லா நூல்களிலும் இந்த 4 வருணத்தை பற்றிய விமர்சனமே கிடையாது. இவை எல்லாம் இந்த 4 வருணத்தை அங்கீகரிக்கின்றன. ஆனால் சத்திரியனுக்கும் இன்று இந்து மதம் என்று அறியப்படுகின்ற மதத்துக்குள்ள ஏராளமான வழிபாட்டு முறையை கொண்டவர்கள், ஏராளமான வழிபாட்டு முறைகள், வடிவங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சு வழக்கில், அரசாங்கத்தினுடைய விண்ணப்பத்தில் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு மதம் இல்லை என்று அவர் தலாய் லாமா ஏன் சொல்ல வேண்டியிருக்கு, சாதி தான் இங்கே பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவர் பேசுகிற அந்த இடம், அந்த இடத்துல அவருக்கு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி இந்த குடிகளாக இருந்தது, தொழிலாக இருந்தது, அந்த பிரிவாக வளர்ந்தது அப்படிங்கிறது நம்முடைய வரலாற்றில் கிபி ஒரு 3-4 பிறகு 5-6 பார்த்திங்கன்னா இங்கே வட இந்திய சமஸ்கிருத மரபுகள் எல்லாம் நம்மோடு வந்து சேருது. அப்போ அங்கே வர்ணாசிரமம் வருது. இந்த வர்ணாசிரமும் நமது குடிகளையும் இணைக்கிறாங்க. இதை செய்கிறவங்க அரசர்கள் எல்லாம் சத்திரியர்கள் என்று தங்களை பெரிதாக பேசிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் என்று அவர்கள் வைத்துக்கொள்கிறார்கள். ஒரு வழிபாட்டு முறைமை என்பது சாதாரண மக்களிடம் இருப்பது. ஆனால் கோயில்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான பண்பாடு நமக்கு வருகிறது. இந்த கோயில்ங்கிற பிரம்மாண்டமான பண்பாட்டுக்குள்
பார்ப்பனர்கள் மட்டும்தான் கருவறைக்கு போக அனுமதிக்கப்படுகிறார்கள். சத்திரியர் கூட போகிறது இல்லை. அப்போது இந்த 4 வருண, அதாவது பார்ப்பனர், சத்திரியர், வணிகர், சூத்திரர் என்று சொல்லக்கூடிய இந்த மரபு பற்றி நம்முடைய எல்லா இலக்கியங்களும் பேசுது. ராமாயணத்தில் பேசாதா? இந்த வருணத்தை காந்தி போன்றவர்கள் எல்லாம் சாதகமாக பார்க்குறாங்க. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த பழைய தொழில்முறை சார்ந்ததனுடைய வேற வடிவம் என்று பார்க்குறாங்க. பழைய தொழில்முறை, ஆனா உண்மை அதல்ல. பழைய தொழில்முறை சார்ந்தது இல்ல, அது உண்மை அதல்ல. அதாவது இந்த தமிழ்நாட்டிலேயும் கூட நீங்க குடிகள்னு சொல்றது தொழில்முறை சார்ந்ததுன்னு இருக்கு சொல்றீங்க. அது ஒரு பகுதியில இருக்கு. அங்க இருந்து தான் எனக்கு அந்த சந்தேகம், அடுத்த சந்தேகம் என்ன குடிப்பெருமை வருதுன்னா, இது பொருளாதார சமூகம் சார்ந்து இந்த வேலை பிரிவினை அப்படிங்கிறதுல இருந்து ஒரு சமூகத்துக்கு அதனுடைய உற்பத்தி ஒழுங்கை சரி செய்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவையான்னு கேட்டா தேவைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க செய்வாங்களா, இல்ல மதத்துக்கு அந்த மாதிரி ஒரு பிரிவினை செய்வதற்கு என்ன தேவை வருது? அங்க என்ன முக்கியமா நீங்க கேட்கிற கேள்வியில முக்கியமா நடந்தது என்னன்னா, இந்த குடிகளை வர்ணங்களாக மாற்றுகிறார்கள். இந்த குடிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை, வேலை சார்ந்த மரியாதையை மதிப்பதில்லை. இந்த வர்ண மரபுகளுக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இந்த வர்ணத்தில் மாற்றுவது மன்னர்களான்னு கேட்கிறேன். மன்னர் காலத்திலிருந்து, இந்த சமய மரபுகள் உருவான காலத்திலிருந்து அதுதான் நடைமுறை என்று சொல்கிறார். இப்போ வெள்ளக்காரர்கள் கூட மனுநீதிங்கிற ஒரு சட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்திய அரசியல் சட்டத்தை எழுதினாங்க. இந்த மனுநீதி தான் இந்து மதத்தின் அடிப்படை அம்சங்கிறத இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. அதிலிருந்து உருவானதான் பகவத்கீதை, அதிலிருந்து தான் எல்லாம் வந்தான்னு பேசுகிறாங்க. அப்போது இந்த வர்ணாசிரமம் என்பது தான் இந்து மதமாக உருப்பெறுகிறது. இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதும் வர்ணாசிரமம் இஸ் ஈக்குவல் டு இந்து மதம். ஏன்னு சொன்னால், இதில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியாக இருப்பவர்கள் தான் இந்த மதத்தில் மிக செல்வாக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்டத்தில் வர்றவங்க தான் அப்படி வர்றாங்க. இப்போ இவங்களுடைய எல்லா பிரச்சனையும் என்னன்னா, இந்த மாதிரி குடிகளாக இருக்கக்கூடிய, இந்த மத உணர்வுகளெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த அடையாளத்துக்குள் கொண்டு சேர்த்து எப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு மத நாடாக மாற்றுவது என்பதுதான் இது. இதுக்கு எதிராக அம்பேத்கரும் பெரியாரும் போராடிய போராட்டங்கள் என்பவை மிக விரிவானவை. பெரியார் ஆயிரக்கணக்கான பக்கங்களை இது பற்றி எழுதியிருக்கிறார். மதம்தான் சாதியை உருவாக்கியது. அம்பேத்கர் இந்து மதம் ஒழியாத வரை சாதி ஒழியாது. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். மதம் தான் உருவாக்கியது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அரசர்களுக்கு தேவையாக இருந்திருக்கலாம், அல்லது உற்பத்தி கருவிகள் யாருக்கு சொந்தமாக இருக்குதோ அவர்களுக்கு ஒரு ஒழுங்கு சமூகத்துக்குள்ள தேவைப்படும். மதத்துக்கு அந்த மாதிரி ஒழுங்கு ஏன் தேவைப்படுகிறது? ஒழுங்கு வேற. சாதியினுடைய தேவை மதத்தை விட ஆட்சி அதிகாரத்துக்கு தான் அவசியமான தேவையாக இருக்குன்னு சொல்றேன். ஜாதி மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி, அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய சத்திரிய சாதி அரசர், அவர் ஆளுபவர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வணிகர்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள். நீங்க சொல்றது எல்லோரையும் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப தெளிவாக. ஆனா இவங்க எல்லோரையும் ஆதிக்கம் செலுத்துவர் அரசர். அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள் பார்ப்பனர்கள். அரசருடைய ஒரு அவசியமான தேவைக்கு மதம் துணை நிற்கிறதுன்னு சொன்னா நீங்க சொல்ற அதே ஆர்டரை நான் புரிஞ்சுக்க முடியும். மதமாக்கி விட்டார்கள். அது இப்போ நீங்க சாதாரண தொழிலுக்கான மரியாதை, இப்ப நான் சொல்றேங்க ஐயா, ஒரு காந்தி எழுதியிருக்கிறார். இப்போ சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளியும் ஒரு கோயில்லையோ வேறு இடத்துலையோ வேலை செய்கிற ஒரு தொழிலாளியும் நாம் இணையாக வைத்து பார்க்க வேண்டும், வேறுபாடு வைத்து பார்க்கக்கூடாது என்று காந்தி பேசுகிறாரு, எழுதுகிறார். அதுதான் அவர் அந்த குலக்கல்வி திட்டம், குலம் சார்ந்தது, தொழில் ரீதியானது எல்லாம். யதார்த்தத்தில் என்ன இருக்கு? இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அதை எங்கேயாச்சும் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்போ நடைமுறைப்படுத்த முடியலைன்னா அதை உருவாக்கினது யார்? இப்போ இந்த ஜாதிங்கிற அமைப்பு இந்தியாவுடைய அரசியல். அர்ஜுன் சம்பத் ஏதோ குறுக்கிடுறாரு, பேசிட்டு ஜெயரஞ்சன் உங்ககிட்ட வர. சம்பத் பேசுங்க. அதாவது ஐயா அவர்கள் இந்த சாதி எப்படி உருவானது, ஏற்றத்தாழ்வுகள் உருவானது என்பது குறித்த பல்வேறு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிலே நான் சில தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. குடிப்பெருமை என்கின்ற ஒரு அதிகாரம் வள்ளுவர் பாடியிருக்கிறார். குடிகள் தான் ஜாதிகளாக உருவாகினார்கள். அதன் பிறகு சமஸ்கிருதம் நால்வர்ண பாகுபாடு இங்கே திணிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார். அதற்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அதற்கு அம்பேத்கரே பல இடங்களிலே மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது பிறப்பின் அடிப்படையிலே உருவாவது அல்ல.
வள்ளுவ பெருந்தகை மிக தெளிவாக சொல்லுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா. ஐயா சொல்ற பாயிண்ட்டுக்கு வள்ளுவர் வர்றார், சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. இதையேதான் பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லுகிறார். கீதையிலே சதுர்வர்ணம் மயே சிருஷ்டம், 4 வர்ணங்கள் இருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. குண கர்ம விபாகசக, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் என்று அந்த திருக்குறளுக்கு அப்படியே சமஸ்கிருதம் அப்படி இருக்கு. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் உள்நோக்கத்தோடு சமஸ்கிருதத்தை பிராமணர்களை அர்ஜுன் சம்பத் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அம்பேத்கர் வந்து இந்து மதத்துல தான் வந்து சாதிய பாகுபாடு மிகவும் அதிகமாக இருக்கு. அந்த மதத்திற்குள்ள இருந்து அதற்கான நீதி கிடைக்காது, தீண்டாமையிலிருந்து விடுதலை கிடைக்காது. அதனால இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாறுவோம்ங்கிற கருத்தை சொன்னது அம்பேத்கர் தான். அம்பேத்கர் தான் சொன்னார், நான் சாகும் போது ஒரு இந்துவாக நான் சாக மாட்டேன் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆவேசத்தில், அந்த கோபத்தில் அவர் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார், நடைமுறைப்படுத்தியும் காட்டினார். நான் சொல்ல வந்தது, அவர் இந்த ஆரிய திராவிடவாதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆரியர்கள் அங்கிருந்து வந்தாங்க, திராவிடர்கள் இங்கு இருந்தாங்க, அதை அம்பேத்கர் எந்த காலத்திலும் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதே போல அம்பேத்கர் வந்து இவர்கள் சொல்வது போல சமஸ்கிருதம் அப்படிங்கறத வந்து அவர் எதிர்க்கவே இல்லை. இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் வர வேண்டும் என்பதை அம்பேத்கர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அம்பேத்கரையும் ஈவேராவையும் ஒருங்கிணைத்து பேசுவது என்பது அது சரியானதல்ல. ஜாதிகளுக்கு இடம் இல்லை என்பதுதான் உண்மை. ஜெயரஞ்சன், இப்போ அம்பேத்கர் வந்து நம்முடைய கட்டமைப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்து அந்த பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள்லாம் ரொம்ப வியந்து போவீங்க. வந்து மெட்டீரியலாக வந்து மனுஷன் என்னென்னலாம் உருவாக்கியிருக்கான்னு பார்த்து நம்ம உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம், சோஷியலாக உருவாக்கிற சிஸ்டத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு சோஷியல் சிஸ்டம் உருவாக்கியிருக்கான் பாருங்கள், அது வந்து ரொம்ப எல்லோரும் வியந்து போவீங்க, வேதனையோடு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மனுஷனை சக மனுஷனை இவ்வளவு கீழ்த்தரமாகவும் தீண்டத்தகாதவனும் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை எங்கள் ஊரில் வந்து உருவாக்கி நாங்கள் வச்சுருக்கிறோம் மதத்தின் பேரால் அப்படின்னு சொல்லி அந்த இதே ஆரம்பிக்கிறாரு. ஜாதினா என்ன அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணும்போது. அதனால் அதை பற்றி வந்து விரிவாக பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், திருமணம் தான் இதை வந்து கட்டி காப்பாற்றுதுங்கிறது தான் அவருடைய கொள்கை. அகமணம். ஆமாம், அகமணம் தான். அதாவது வந்து எண்டோகமின்னு சொல்கிறது. முதல்ல எக்ஸோகமியாக இருந்ததுக்கு பிறகு அது எப்படி எண்டோகமியாக மாறுது, அகமணமாக மாறுது, அதை ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எசென்ஷியலாக என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பெண்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான். பெண்களுடைய பாடி முதல்ல வந்து இயற்கையினுடைய நியதி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆண்கள் எந்த நம்பரில் எந்த அளவில் பிறக்கிறாங்களோ அதே அளவில் தான் பெண்களும் பிறப்பாங்க ஒரு சமுதாயத்தில். அதுதான் வந்து இயற்கையினுடைய நியதி. அதில் வந்து என்ன திருமணம் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி திருமணம் ஆகிற மாதிரி அந்த ஆண் பெண் ஒரே அளவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க, திருமணம் ஆன பெண் ஒரு கணவன் இறந்து போகிறான் அப்படின்னா ஒரு பெண் கைம்பெண் ஆகிறா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கைம்பெண் வந்து இந்த சமுதாயத்தினுடைய இது இருக்குல்ல, ஒரு வேறு யாரும் உள்ளே வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறான்ல, அதை த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கைம்பெண்ணாக இருக்கிறதுங்கிறது. அதே மாதிரி ஆண் வந்து மனைவி இழந்தால் அவன் வேறு யாராவது கல்யாணம் பண்ணானாக்க மறுபடியும் வேறு பெண் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணுறது தான் தலையாய கடமை. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அது தொடருது. வன்முறை வந்து பெண்கள் மேலான வன்முறை வந்து ஜாதியின் பேரால் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதியினுடைய பியூரிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து காலங்காலமாக நடக்குது. பெரியார் வந்து முன்வைக்கிற கொள்கை இருக்குல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதவை மறுமணம் அப்படிங்கிறது ஏன் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதே புரிதல் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதியை ஒழிக்கணும், இது கண்டிப்பாக வேணுங்கிறது. அதெல்லாம் இல்லாமல் நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், இது வந்து வெறும் தொழில் ரீதியான ஒரு பாகுபாடு தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வையும் தீண்டாமையையும் மனுஷனை வந்து ஒரு மானுட விடுதலை நோக்கி போகாமல் இதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வாதமாக தான் நான் அதை பார்க்குறேனே தவிர அதில் விடுதலைக்கான எந்த கூறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஜெயரஞ்சன் சொல்கிற அந்த அனைத்து விழுமியங்கள் வேல்யூஸ் இருக்க, இது எல்லாத்தையும் கட்டி காக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கி இருக்கிறது எது? மதம். சரி, மதம் இல்லாட்டினா என்னுடைய கேள்வி ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி, அது யாருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மதம் அதை செய்கிறது அப்படின்னு கேட்க. ஆளும் வர்க்கம், குறிப்பாக அரசர்கள் கீழே இருப்பவர்களை ஒடுக்குவதற்கு இந்த மதம் போன்ற ஒரு இதை நீங்க எப்படி பார்க்கலாம்? நீங்க வந்து ஆளுவோருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மதம் செய்கிற துணை நிற்கிறது இல்ல. புத்தர் சொல்லிட்டா தலாய் லாமா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்னு இல்ல அது தலாய் லாமா எந்த வகையில தப்பா சொல்றாங்க? புத்தரே அவர் இந்த புத்த மதத்தை உருவாக்கினதே
பார்ப்பனியர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு தான். சரி, அந்த பார்ப்பன சாதியினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் புத்தர் பௌத்தத்தை உருவாக்கினார். இது வரலாறு. சரி. இன்னைக்கு நம்ம ஊரில் அயோத்திதாசரும் அதை தான் சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் புத்தம்ங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப நான் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ ஆகையினால இங்கே சாதியை வேற மதத்தை வேற அப்படின்னு பிரிக்க முடியாது. ஜாதியினுடைய எல்லா அம்சங்களையும் இன்றைக்கு கட்டி காக்கிற மிகப்பெரிய நிறுவனம் மதம்தான். ஆகையினால இவர் ஆனால் தலாயிலாமா ஒரு இன்டலெக்சுவலாக, ஒரு அறிவாளியாக ஜாதி எப்படி தோன்றியது, அதனுடைய வேலை பிரிவினை என்ன, அது எப்படி சமூகத்தில் வந்தது, இந்த கண்ணோட்டத்தில் அவர் பேசுகிறார். ஆனால் யதார்த்தத்தில் கிபி 5-6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ரெண்டுக்குமான வேறுபாடுகள், இந்த தன்மைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு இது இந்த நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த மதத்துக்கு உரிய நூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது, நீங்கள் அதைத்தான் பின்பற்றணும் இருக்குது. அது பெண் ஒடுக்குமுறையான ஜாதி காப்பாற்றுவதான வடிவமாக. அது எதுவுமே இந்து மதத்தில் இந்து மதத்துக்கென்று ஒரு நிறுவனர் கிடையாது. இந்து மதத்துக்கென்று ஒரே வேத நூல் அப்படின்னு எதுவும் கிடையாது. பகவத்கீதை யார் ஏற்கிறாங்க? இந்திய அரசாங்கம் அதுதானே சொல்லுது. இந்திய அரசாங்கம் சொல்லுது. இந்து மக்கள் அனைவரும், இந்து மக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் பகவத்கீதையோட என்ன தொடர்பு இருக்கு? சரி, எந்த தொடர்பும் கிடையாது. எல்லாருக்கும் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் எங்களுடைய தமிழ் மறைகள் இருக்கிறது, தமிழ் வேதங்கள் இருக்கிறது. சரி, அர்ஜுன் சம்பத் வந்து தமிழ் வேதத்துக்கு ஆதரவாக எங்கள் தமிழ் மறைகள் இருக்கிறது, எங்கள் தமிழ் வேதங்கள் இருக்கிறது, பகவத்கீதையும் நாங்கள் மதிக்கிறோம், அவ்வளவுதான். இந்து சமயம் என்பது ஒரு புத்தகம், ஒரு கடவுள், ஒரு தேவதூதன், ஒரு இறை தூதன் என்பதை ஒத்துக்கொள்வது அல்ல இந்து சமயம். இந்து சமயம் என்பது ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமநிலை நாணமை. எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பௌத்த மத ஆதிக்கத்திற்கு எதிராக மிக பெரும் புரட்சிக்காரராக சாதிகளை ஒழித்த மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் எங்களுடைய ஞானசம்பந்த பெருமான். தமிழகத்திலே ஞானசம்பந்தர் பௌத்தர்களோடு வாதிட்டு வென்றார். அது வரலாறு. பௌத்தமும் ஜைனமும் தான் இங்கே மதச்சார்புடைய அரசாங்கத்தை உருவாக்கியது. களப்பிரர் காலம் என்பது என்ன? இருண்ட காலம். எங்கள் கலைகளை, எங்கள் மொழியை, எங்களுடைய சமூகத்தை அவர்கள் நசுக்கி வைத்தார்கள், வைணவத்தை ஒடுக்கி வைத்தார்கள். மக்களிடமிருந்து நாங்கள் விடுதலையானோம். இந்த சாதி பிரிவினை அப்படிங்கிறது வந்து ஒரு மதத்திற்கு தேவையானதா இல்ல ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையானதா? சமூக ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அப்படின்னு பார்த்தா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படுதுங்கிறது ஒரு புரிதலாக கிடைக்குது. ஆனா அவர்களுக்கு துணை நிற்பதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் மதம் இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, ஒரு பங்களிப்பை கொடுக்குது. அந்த பங்களிப்புல சாதி ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கு அப்படின்றத பேராசிரியர் சொல்றாரு. ஆனா மதத்துக்கு அதுல உண்டான பங்களிப்பு வந்து பிரதானமானது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு எந்த மதம்ன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அவன் இந்த இது பிரிச்சு பார்க்கறது இன்னைக்கு இந்து சமுதாயத்துக்கு அது வந்து ஒரு நல்ல அது பயனுள்ளதாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்க ஒரு பிரித்து பார்ப்பது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு சொல்றீங்க, சமூக வளர்ச்சிக்கு அது வந்து உறுதுணையாக இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இருக்குங்கிறது உண்மைதானே? அந்த உண்மை அதுதான் வரேன். அதாவது இப்ப நீங்க வந்து இன்னைக்கு அந்த படிநிலை சமூகமாக இருக்குங்கிறதுல இருந்து தான் இதை பத்தி இப்ப நீங்க இன்னைக்கு இந்துக்கள் சார்பாக அரசியல் செய்பவர்களோ அல்லது தலைமையாற்றவர்களோ பாத்தீங்கன்னா எல்லாம் மத குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு அதை ஒருங்கிணைக்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல தான் இருக்காங்களே தவிர அதை வந்து பிரிச்சு இப்படியே வச்சு நடத்திட்டு போனோன்ற ஒரு கண்ணோட்டம் நிச்சயமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என் பார்வை அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல இந்து மதத்திலிருந்து ஒருவர் இன்னொரு வழிபாட்டு முறைக்கோ அல்லது இன்னொரு மதத்துக்கு மாறும்போது இந்த கட்டமைப்பை அப்படியே காப்பாற்றுறதுல தான் அந்த மதம் சார்ந்தவர்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உள்ள யதார்த்த நிலை. இன்னைக்கு நீங்கள் வந்து எனக்கு இந்து கட்டமைப்புக்குள்ளே எனக்கு உரிய இடம் கிடைக்கல, அதனால் நான் வந்து வேறு இடத்துக்கு போகிறேன்னு அம்பேத்கர் மாதிரி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே போயிட்டு உங்கள் நிலைமையை மாற்றாமல் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு இடங்களுக்கு கூட இன்னைக்கு வந்து கோயில்களுக்குள்ளே பெருவாரியான கோயில்களுக்குள்ளே எல்லோருமே போகலாம், ஆனால் வழிபாட்டு தலங்களுக்குள்ளே விடுறது இல்லை. ஏன்னா அந்த கட்டமைப்பை அப்படியே பாதுகாத்தா தான் அவங்களுக்கு அது வந்து இல்லை. இத்தனை நூறாண்டுகள் ஆயிருக்கு இந்த அமைப்பு, படிநிலை சமூக அமைப்புங்கிறது இத்தனை நூறாண்டுகளாக இருக்கு. அந்த அமைப்புக்குள்ளே இருந்தும் சீர்திருத்தங்களை கோரி நிற்கக்கூடியவர்கள் இருக்காங்க, பலர் இருக்காங்க. இப்போ மதத்தை விட்டு வெளியில போய் சீர்திருத்தம் கோருகிறவர்களாக அம்பேத்கர் இருக்காரு, வெளியில இருந்து பேசக்கூடிய பெரியார் இருக்காரு,
அவர்களால் உடனடியாக ஒரு பெரிய இன்ரோட்ஸ் எதையும் உருவாக்க முடியல அப்படின்றது ஒரு பக்கம் உண்மையாக இருந்ததுன்னா, உள்ளுக்குள்ள இருந்து போராடிய சீர்திருத்தவாதிகள் வந்து ஏதேனும் மாற்றங்களை பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் பெரிய அளவுல இல்லையே அப்படின்னு இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க இல்ல அது வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு வளர்ச்சியை எட்டியிருக்குங்கிறது உண்மை. போதுமானதா இருக்கா இல்லையாங்கிறத வேணா நம்ம விவாதிக்கலாம். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. அதாவது எல்லாமே மாற்றங்கள் வந்து எந்த வேகத்துல இருக்குன்னா சமூகத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்கான்னா பல துறைகள்ல அந்த மாதிரி இல்லை. எப்பவுமே மாற்றம் வந்து நம்ம தேவைக்கு பின்னாடி தான் வரும். அது நம்ம நாட்டுடைய வரலாறு. ஆனா வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது, மாற்றம் இருக்கு, அந்த திசை சரியா தான் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். சியாம் ஒரு பதில் சொல்லணும். நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, பிரதமராக வந்தாலும் சரி, எல்லாரும் முதல் முறையில் நேராக வந்து சங்கராச்சாரியாரை பார்க்குறாங்களே. ஏன் சங்கராச்சாரியார் பார்க்கறது தான் பாக்கி வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. சங்கராச்சாரியாருங்கிறது என்ன குறியீடு? இல்ல நீங்க சொல்றது சரியில்லை. ஏன்னா இப்போ ஜனாதிபதினு சொன்னீங்க, நீங்க பிரணாப் முகர்ஜி யாரையும் பார்க்கல. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எப்பயோ, அதாவது முதல்லன்னு சொன்னீங்க, முதல்ல பார்க்கல, இப்போ முடிய போற இல்லை இப்படி அந்த கேள்வியை எப்படி மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த சங்கராச்சாரியார்களுக்கு இந்த பதவியில் வரக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, நேரா அவர் வந்து மேலே உட்காந்துருக்காரு, இவங்க போய் தரையில் கீழே உட்காந்து சம்மணம் போட்டு அவரோட பேசுறாங்க. இல்ல நீங்க வந்து இமாம்களை பார்க்கத்தான் போயிருக்கிறார்கள். என்னங்க, போப்பை வரவேற்பதற்கு போயிருக்கிறார்கள், போப்பை வரவேற்க போயிருக்கிறார்கள், இமாம்களை வரவேற்க போயிருக்கிறார்கள். இவங்க வந்து சங்கராச்சாரியார் வந்து ஒரு மதத்தின் குறியீடு. ஜெயரஞ்சன் ரொம்ப நேரமா அதை பத்தி பேசல. இல்ல சங்கராச்சாரியார் மட்டுமே இந்து மதம் அல்ல, ஏராளமான சமய தலைவர்கள் இருக்கிறார்கள். இங்க எல்லாரையும் போய் பாக்குறாங்களா? எல்லாரும் சங்கராச்சாரியார் மட்டும் பாக்குறாங்க. மதத்திற்குள்ளே அடைந்த வெற்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்னு சொல்லலாம். அது சிறு திருமணம் நின்றது அல்லது சதி நின்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவர் வந்து அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த தீண்டாமை அப்படிங்கிறது அந்த இடத்துல மட்டும் பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கிறதாக தெரியல. அது என்ன காரணம், என்ன மாதிரி பாக்குறீங்க? அதை இந்த ஜாதிய படிக்கட்டு அமைப்பு இருக்குதுல்ல, இது வந்து ரொம்ப உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு நீட்சித்தன்மை ரொம்ப மிக அதிக அளவில் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை என்ன அடிச்சிங்கனாலும் சரி, என்ன மாற்றி அமைச்சிங்கனாலும் திரும்ப திரும்ப அது என்ன செய்யுதுனாக்கா மீண்டும் அந்த தன்னுடைய பழைய உருவத்துக்கு போய் சேர்றது தான் நம்ம பார்க்குறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்காவில் போய் படிச்சிருக்கலாம், நீங்கள் ரொம்ப மோஸ்ட் மாடர்ன் எஜுகேஷனெல்லாம் நீங்கள் பெற்றுட்டு வருவீங்க. திரும்ப அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதி அடையாளத்தை தான் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப மீட்டெடுத்துக்கிட்டே இருக்குதுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண் என்ன அடிமையாக நடத்துறதும் சரி, சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறதும் சரி, இங்கே என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் செய்கிறது தான். விஸ்கி அடிப்பான், ஆனால் செய்கிற வேலையெல்லாம் அதே தான் இருக்கும். அந்த மாதிரி இதனுடைய நீட்சித்தன்மை வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. இது வந்து இதில் யாரெல்லாம் இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களோ எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய நீட்சித்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது, இது அடியோட காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து இப்போது பெரியார் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து வேறு இருக்கும்னா ஒரே வழி தான் இருக்குது. என்னென்னா, இதுக்கு மூல காரணமே இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மதத்தை ஒழிச்சுனா தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் முன்னெடுத்த விஷயம். மதத்தை எது காவந்து பண்ணுதுன்னா கடவுள் தான் காவந்து பண்ணுதுன்ட்டு அதுக்காக கடவுள்கிட்ட போகிறார் அவர். அது வந்து ஆரம்பம் வந்து இங்கே தான். எப்படின்னா, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் மதத்துக்கு போகணும், மதத்தை ஒழிக்கணும்னா கடவுள்கிட்ட போகணும். இங்கே தான் வரிசையாக அவர் சொல்லிட்டே போகிறார். கடைசியில் அங்கே போய் நிற்கிது அது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படிக்கட்டு சமுதாயத்துக்கு தான் வந்துகிட்டே இருக்காங்க. இதை சமுதாய ரீதியாக அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அகத்திருமண முறையை ஒழிச்சிட்டு யாரையும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அது வந்து எதை கொண்டு போய் கை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதிய கட்டமைப்பை நம்ம கை வைக்கிறோம். அதனால தான் வயலன்ஸ் வரும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் மேலான தாக்குதலாக அது மாறுறதும், இது மாதிரி ஜாதியை தாண்டி திருமணம் செய்யக்கூடியவர்களை வந்து ஆண்களை டார்கெட் பண்ணுறதை விட வந்து பெண்களை வந்து கொலை செய்கிறதும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அப்போது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது மாறிட்டு வேகமாக மாறிட்டு தான் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ புதிய புதிய திருமணங்களை நம்ம பார்க்குறோம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம உழவு சார்ந்த சமுதாயத்தை தாண்டி வெளியில் வர சமுதாயங்கள்லாம் இருக்குல்ல, அதிலலாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அங்கேருந்து வரவங்களே கூட இங்கே வரவங்களாம் வந்து பல திருமணங்கள் இப்போ வந்து அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் நான். எல்லாமே அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு, அதனால் அதெல்லாம் அவங்க பண்ண முடியுது. ஆனால் இதே வந்து அந்த அமைப்புக்குள்ளே பண்ணும்போது தான்
அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடியுது. இது வந்து மேல் ஜாதிக்கு உண்டான பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற ஜாதியிலையும் அந்த பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்னொரு அரசியல் புரிதல்ல இருந்து என்ன சொல்றாங்க, அந்த நிலவுடைமை உற்பத்தி முறையிலிருந்து முதலாளித்துவ ஒரு உற்பத்தி முறைக்கு வரும்போது இந்த இதுல பல தலைகள் வந்து தகரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஏற்பட்ட வளர்ச்சி வந்து இந்த தலைகள் தகரக்கூடிய இதுல வந்து அந்த வேகம் இல்லை. இந்த வளர்ச்சி எந்த வேகத்துல இருக்கோ இல்ல அந்த மாதிரி அந்த வேகம் இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கலோனியல் பீரியட்ல வந்து மெக்காலனுடைய கொடையினால வந்து மக்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறது, அதுக்கப்புறம் வந்து சட்டத்தை நீங்கள் படிக்கலாம், மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஊர் ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த நீங்கள் போட்டிருக்க கோட்டு மாதிரியும் போட்டுக்கிட்டாங்க, பஞ்சகச்சத்தையும் கட்டிக்கிட்டாங்க, குடுமையும் வச்சுக்கிட்டாங்க, பட்டையும் போட்டுட்டாங்க, நாமும் போட்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களால ஒருங்கிணைக்க முடியுது அவங்களால. அதுதான் அதனுடைய நீட்சி. இது சமஸ்கிருதம் படிச்சவங்க தான் ரொம்ப அது அவங்களால அது செய்ய முடியுது. இல்ல இது யதார்த்தத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத அந்த இதெல்லாத்தையும் வந்து ரெண்டாவது வந்து வீட்டுக்கு வெளியில ஒரு நிலைப்பாடையும் வீட்டுக்குள்ள ஒரு நிலைப்பாடையும் அவங்களால எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் செய்ய முடியுது. அது எப்படி பாசிபிளாக இருக்குது? அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புது உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அகம் வேற புறம் வேறன்னு ரொம்ப தெளிவாக வச்சுக்கிட்டு தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அகத்தை வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணுறதே இல்லையா புறத்துக்கு? அது ரொம்ப தெளிவாக பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இல்லாட்டி எதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு கட்டுறோம், இது இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் அந்த ஃப்ளாட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவலம் இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது. இவ்வளவு பெரிய மாடர்ன் சொசைட்டி நீங்கள் சொல்றீங்களா, கேபிட்டலிசம் வந்ததுன்னா தலையெல்லாம் தீர்ந்துடும் நீங்கள் சொல்றீங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு கட்டிருக்கிறாரு கொட்டி பக்கத்தில், 1.5 கோடி ரூபாய், வேற யாரும் கிடையாது அந்த ஃப்ளாட்டு. அது எப்படி நடத்த முடியுது? மாடர்னிசம் இவ்வளோ பெரிய கேபிட்டலிசம் வந்திருக்கு, இவ்வளோ பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கான், எல்லாரும் பணம் சம்பாதிச்சுட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த இதற்கு பாருங்க, அகமனம்னா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறது இல்லை, சேர்ந்து வாழ்றதும் கூட. இதெல்லாம் வந்து அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, பக்கத்தில் யார் உட்காருங்க நீங்கள் டிசைடாக பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஒரு இவர் சொல்கிறது ஒரு பிற்போக்கான மனம் உள்ளவர்கள் எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க. இது வந்து இதை மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க யூனிவர்சலா நடக்குது, எல்லா இடங்களிலும் நடக்குதுன்னு இல்ல சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அதுதான் அது அங்கதான் அவர் தலாய் லாமா சொல்ற கருத்தை வந்து நம்ம வந்து முதன்மைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, கல்வி உழைப்புங்கிறார். இது ரெண்டு இருந்துன்னா நீங்க முன்னாடி வந்துடுறீங்க ஆட்டோமேட்டிக்கா. அதாவது சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பொறுப்பையும் வந்து தனிநபர் மேல தூக்கி போடுறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சமுதாயம் தானே இது எல்லாத்தையும் கட்டமைக்குது. ஆனா சமுதாயத்தை வந்து சமுதாய ரீதியா அது தீர்வு காணணுமா, தனிப்பட்ட முறையில் தீர்வு? நான் தனிநபர்னு சொல்ல, இல்ல இப்போ படிப்பும் இதுங்கிறது என்ன, கடின உழைப்பு என்ன? சமுதாயமா கடினமா உழைக்குது? அவனோட கடினமா உழைக்கிறோம் எவனுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சுட்டு கடுமையாக உழைச்சினாக்கா இதுல இருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இது என்ன தீர்வுன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்லையே இப்போ விடுபட்டு இப்போ நம்ம சமூக நீதி எடுத்துங்க, இத்தனை வருஷம் நம்ம அவர் அம்பேத்கர் சொன்ன காலகட்டம் ரொம்ப குறைவான காலகட்டத்தில் வேகமாக மாற்றி அமைக்கணுங்கிறது அவருடைய திட்டம். அது நிறைவேறலை. நம்ம அதுக்கப்புறம் வந்தாச்சு, நிறைய நாள் வந்தாச்சு. இத்தனை காலகட்டத்தில் முன்னுக்கு வந்தவங்களை பாருங்க எப்படி வந்தாங்க, அந்த வழியை நீங்க பாருங்க. முன்னுக்கு சமூக ரீதியாக முன்னுக்கு வந்தவர்களுடைய அவங்கள வந்து ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நீங்க பேசுங்க. முன்னுக்கு வந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல வந்து பொருளாதார ரீதியாக இல்ல சமூக ரீதியாக, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிச்சு, சோஷியல் ஜஸ்டிஸ்னால முன்னுக்கு வந்தவங்க எந்த அடிப்படையில முன்னுக்கு வந்தாங்க நீங்க பாருங்க. அவன் தனி ஆளா வந்தான், சமூகம் கொடுத்தனால தானே வந்தான், அதை நம்ம வரவேற்க தானே செய்யறோம். அதுல வந்து நீங்க சொல்ற இவர் தலாய் லாமா சொல்ற சமத்துவம் வராத பல தளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து தீர்வாக ஜெயரஞ்சன் பேசுற மனமுறை இல்ல. இப்ப நான் மனமுறை வந்து அதுல ஒரு இல்ல, அதாவது நீங்க ஒரு நிமிஷம், அதாவது மனம் செய்வது வந்து தனிநபர் விருப்பம். இதை வந்து நீங்க சமூக ரீதியா மாற்றம் ஏற்படுத்துறேன்னு சொல்றது வந்து தனி மனித பிரச்சனை. ஆமா, அவன் வேணுங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுல எதுக்கு நீங்க சமூகத்தை கொண்டு வரீங்க? அப்படி நடக்கல, சாதியே இல்லைங்கிறீங்க அங்க. அதாவது என்னோட பாயிண்ட் இல்ல சார், இப்போ ஒரு சாதிய கட்டமைப்பு இல்லாமல் நீங்க திருமணத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? இந்த டிஸ்கஷன்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயரஞ்சன் சொன்ன விஷயமும் தலாய் லாமா சொன்ன விஷயமும் நீங்க கேட்குற அந்த பேச்சுவார்த்தை என்னன்னா, அவர் சொன்னாரு ஜாதியிலிருந்து மதம், மதத்திலிருந்து கடவுள், இது சம்பந்தப்பட்ட ஒரு வகையான செயல்பாடு இல்லாமன்னா எதுவுமே நடக்காதுங்கிறது பெரியார். இப்போ தலாய் லாமா என்ன சொல்றாரு, இது வந்து மதம் ஒன்றும் மதத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இந்த சாதாரணமாக ஜாதி தான் இதுக்கு தொடர்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதியில் இருக்கிறவங்க கடுமையாக உழைச்சி படித்தா வந்துடலாங்கிற இது வந்து ஒரு அறிவுரை. இந்த நீதி நூல்களில் சொல்கிறது, இப்படி பட்டிமன்றங்களில் பேசுறது, இந்த மாதிரி அது பொருளாதார ரீதியாக ஒரு ஃபேக்ட் இல்லை.
ஆனால் யதார்த்தம் என்ன? அந்த உழைத்தால் உயர்ந்து விடலாம், பின்னால் அந்த உழைப்பு எல்லாம் உழைப்பின் உபரி மதிப்புன்னு அது வேற சில அடுத்த எழுதி வைக்கிறது சார். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் சிவத்தில் எழுதி வைக்கிற உண்மை இல்லைல்ல. அப்போ அந்த பெரியார் பாயிண்ட்டை வச்சு தலாய் லாமா பாயிண்ட்டை வச்சு இந்தியாவில் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் தான் நமக்கு முக்கியம். பேசலாம். அர்ஜுன் சம்பத், நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கோம். நீங்க சொல்ல விரும்புறதை இறுதியாக சொல்லுங்க. நான் வந்து 3 விஷயங்கள் அவர் சேகரையா சொன்னாங்க. இந்த மாதிரி மதம் மாறி போனாலும் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தொடருகிறது, மதம் மாறுவதால் சாதிகள் ஒழிவதில்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அது உண்மையான கருத்து. மதம் மாறி செல்வதன் மூலமாக சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க முடியாது அல்லது வளர்ச்சியை எட்டிவிட முடியாது. அது சரியான கருத்து அவர் சொன்னது. அதே போல ஈவேரா அவர் குறித்து ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள். மனு நீதி என்பதை பற்றி அவர் சொன்னார். மனு என்கின்ற யாரோ ஒருவர் அவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், ஆகவே அதை பின்பற்றியதன் காரணமாகத்தான் சாதிகள் உருவாகின என்று சொல்கிறார். முதலில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மனு என்பது ஒரு நபர் அல்ல. எப்படி பிரதமர் அப்படின்னு ஒரு நபர் இல்ல, அது ஒரு பதவியினுடைய பெயர். யாரெல்லாம் சட்டங்களை வகுக்கிறார்களோ, யாரெல்லாம் மனுக்குலத்தினுடைய நீதி எழுதுகிறார்களோ, பல மனுக்கள் இருந்திருக்கிறார்கள். அம்பேத்கரை கூட சட்டம் எழுதியதன் காரணமாக நாங்கள் கலியுக மனு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த மனு நீதியில இருக்கிறது வந்துதான் இந்து சமயம் அப்படின்னு சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, அது தள்ளத்தக்கது. பல புதிய சட்டங்களை, பல புதிய மாற்றங்களை இந்து சமயம் தனக்குள்ளே சீர்திருத்தங்களை செய்து கொண்டே இருக்கிறது, மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எது காலத்திற்கு தேவையோ அதை வந்து ராமானுஜர் செய்திருக்கிறார், ஞானசம்பந்தர் செய்திருக்கிறார். எங்களுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பௌத்த மத கட்டமைப்பிற்கு எதிராக, பௌத்த அரசாங்கத்திற்கு எதிராக, மதசார்புடைய அரசாங்கத்திற்கு எதிராக இங்கே மதசார்பற்ற தன்மையை அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள். சகோதரத்துவத்தை அந்த சீர்திருத்தத்தின் வேகம் போதாது அப்படின்னு சொல்லி தலாய்லாமா பேசுறார். சுப்ரீம் கோர்ட்ல எதை கோட் பண்றாங்க? ஏதாச்சும் ஒரு இந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொன்னா எதை கோட் பண்றாங்க? அதாவது இப்ப ராமேஸ்வரத்துக்கு தெற்க ராமன் பாலம் கட்டி இருக்கிறான் என்று சொல்லுகிறதுக்கு எங்க இருந்து கோட் பண்றாங்க? எதுல இருந்து பண்றாங்க? ஒரு சுப்ரீம் கோர்ட் கோட் பண்ணுது. இதையெல்லாம் எப்படி நம்ம விட்டுற முடியும்? ராமன் பாலம் கட்டி இருக்கான் அந்த இதுக்கு ராமேஸ்வரத்துக்கு கீழே அப்படின்னு ஒரு கட்சி, ஒரு மத அமைப்பு சொல்லுது. கட்டி இருப்பார் உண்மை. அதாங்க, நான் அது உண்மையை பத்தி எல்லாம் நான் பேசல. அதுக்கு யாரு ஆதாரம்? இறுதி பகுதியில இருக்கிறோம். சம்பத், உங்களுடைய இறுதியான கருத்து. அதுக்கு யார் ஆதாரம்னு கேட்டா ராமர் கட்டிய இல்ல. நான் நிறைவா சொல்லி திசை மாறுது அவர் குறுக்கிடுவதனால. அவர் சொன்னாரு அகமணம், அகமண முறையை ஒழிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அகமண முறையை ஒழித்து பிற ஜாதியிலே திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து விடலாம், அதன் மூலமாக வளர்ச்சி வரும் என்று சொல்லுகிறார். அதுவும் சரியான கருத்து இல்ல. எத்தனையோ கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கிறது, அதன் காரணமாக சாதிகள் ஒழிந்ததாக தெரியவில்லை. இந்த சாதிய ஆதிக்கம் என்ன ஒழிய வேண்டும். அதே மாதிரி இடஒதுக்கீட்டு மூலமா சாதியை ஒழிச்சிடலான்னு ஈவேரா வந்ததுனாலதான் இடஒதுக்கீடு வந்தது தவறான. ஈவேரா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய சாதிவாரி இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அந்த சாதிவாரி இடஒதுக்கீட்டின் காரணமாக சாதிகள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதிகள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு. ஈவேரா கொண்டு வந்த இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடு. ஆகவே இந்த இடஒதுக்கீடு என்பது ஈவேரா கொண்டு வந்தது. அவருடைய பார்வையிலே சாதியை வளர்த்திருக்கிறது, சாதி சங்கங்களை வளர்த்திருக்கிறது. இல்லன்னா இவ்வளவு ஜாதி சங்கம் வந்திருக்காது, இவ்வளவு ஜாதி கட்சி வந்திருக்காது. ஈவேரா தான் காரணம். அதே மாதிரி வன்முறை என்று நேரம் இல்ல சம்பத், நேரம் இல்ல சம்பத், நேரம் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்களுடைய இறுதியான கருத்து, இறுதியான பார்வை. சாதிகளை ஒழித்துவதும் சீர்திருத்தத்தை உள்வாங்கிக் கொள்வதும் இந்து சமயம். அது என்னுடைய சந்தேகம், ஜெயரஞ்சன் சொன்னதுலேருந்து நீட்சின்னு சொன்னார்ல, நீங்க உற்பத்தி முறை மாறினாலும் இந்த இதுல வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு தலைகீழ் மாற்றம் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இல்லை, இப்போ இந்த ஜாதியை பற்றி அந்தந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அல்லது வேல்யூஸ், ஒவ்வொருத்தரும் இந்த வேல்யூஸ், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்புறாங்க. அதை இது கெட்டு போயிருமோ, இது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எவ்வளோதான் பொருளாதார ரீதியாக வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும். இப்போது இப்படி இது கெட்டு போயிருமோ கொள்ளுமோன்னு சொல்கிற இந்த நம்பிக்கைக்கு, இந்த ஜாதி சார்ந்த நம்பிக்கைக்கு அவங்க ஏதோ ஒன்று நோக்கி போகிறாங்க. அப்போ அது வந்து இது கடவுளுக்கு ஒத்து வராது, நம்ம குலதெய்வத்துக்கு ஒத்து வராது, நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு பொருண்மை இல்லாத, விஷயம் இல்லாத ஒரு நம்பிக்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிறது கடவுள். இந்த நியாயப்படுத்துகிற கடவுளை முற்று முழுதாக கட்டி வளர்க்கிறது மதம்.
அப்போது இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் நம்ம கேள்விக்குள்படுத்தி அது வர்ற பொழுது ஜாதிங்கிறது தனியாக உலரக்கூடிய வாய்ப்புகள் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், அதைத்தான் பெரியார் சொன்னார், உலகத்தில் இருக்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை சாதியை வளர்த்தது பெரியார்னு சொன்ன ஒடுக்கப்பட்ட படிக்காத மனிதர்களுக்கு நிறைய வந்து ஜாதி வளர்த்ததுன்னு எப்படி சொல்றாரு? நிறைய பதில் சொல்லியிருக்கோம். ஷியாம் சேகர் இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனைக்கு அவர் தலகாம சொல்ற கருத்தோட நான் ஏன் உடன்படுறேன்னா, இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பலர் வந்து கீழே இருக்காங்க. என்ன இன்னைக்கு அன்றைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து அது ஒரு பக்கம் வந்து அதிகமாயிட்டே போகிறது. இது சாதி மதம்க்கு அப்பாற்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருது. இன்னைக்கு வந்து நாட்டில் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு வரணும், கல்வி இருக்கணும், உழைத்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வரணும்னா நம்ம வந்து இந்த பழைய ஒரு அடிப்படையில் பார்க்கறத நிறுத்திட்டு பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா உண்மையிலே யாரை போய் சென்றடைய வேண்டுமோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கல்வியையும் அதுக்கு உண்டான மேல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த பழைய இதுக்குள்ள இருந்தோம்னா இப்படியே நம்ம இன்னும் தொடர்ந்து பல காலங்களை கடந்து விடுவோம். இதுல அநீதிகள் வந்து எல்லா பக்கமும் நடக்கும். இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம், இல்லாதவங்களுக்கு இன்னும் கொடுக்காமலும் இருப்போம். ஸோ இந்த அநீதிகள் வந்து இன்னும் பிரிவினைகளை தான் ஏற்படுத்தும். சொல்றதுல ஒரு புள்ளிவர தப்பு. ஜாதிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நெருக்கமான உறவுண்டு. ஒரு குறிப்பிட்ட சாதியில் தான் மிக அதிகமான பணக்காரர்கள் இருக்கிறார். உங்களுடைய இறுதியான கருத்து? அதாவது நான் எனக்கு அதில் இறுதியாக கேட்க வரும்போது, வேட்டை சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கு இருந்த கடவுள் நம்பிக்கை, அதுக்கு பிறகு விவசாயம் கண்டுபிடிச்ச ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழல், ஒரு மன்னராட்சி காலத்தில் இருக்கக்கூடிய சூழல், அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற ஜனநாயக காலத்தில் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாத்துலேயும் அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறதாக பார்க்க முடியாது. அதுதான் நீங்கள் நீட்சின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல மாறுதல்களும் நடக்குது. ஆனால் வேறு சில கூறுகள் வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடிஞ்சால் அதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அது நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து பெரிய கேள்வி, பெரிய கேள்வி, பல எப்போக்கல் சேஞ்சஸ். அது சம்மந்தப்பட்ட கேள்வி. அதெல்லாம் எனக்கு சொல்ற அளவுக்கு இப்ப டைம் இல்ல. என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ இந்த இருக்கக்கூடிய கேடுகளை வந்து இல்லைன்னு சொல்லி மூடி மறைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஏன்னா ரெண்டாவது வந்து நாங்கள் தொடர்ந்து பல முனிவர்கள் வந்துட்டாங்க, அப்புறம் அப்பர் வந்தார், சுந்தரர் வந்தார், மாணிக்கவாசகர் வந்தார், ஆழ்வார்கள் வந்தாங்க, நாயன்மார்கள் வந்தாங்க, எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க இப்போ அர்ஜுன் சம்பத் ஐயா சொல்கிறது வந்து 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சங்கதியெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம அப்பயே மாற்றிட்டோம். இப்போயும் வந்து அந்த ஹையரார்கி அந்த படிக்கட்டு தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அது மாறல? அந்த கேள்வியை வந்து அவங்கெல்லாம் கேட்டால் தான் வந்து சமுதாயம் மாறும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவங்களாம் அதை கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வந்துமே அதை ஒன்றும் சரி பண்ண முடியலையே, ஏன் இன்னும் இது தொடருது அப்படிங்கிறது தான் நான் வைக்கக்கூடிய கேள்வி. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதற்காக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.